ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சொர்க்கபூமி. மணி பிளான்ட்டுக்கு அப்புறம் ப்ரோபகேட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்ச இன்னொரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் தான். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியான க்ரீப்பர் பிளான்ட் இருக்கும். ஒன்று வந்து லீவ்ஸ் ஃபார்ம் ஆகும் போதே அது வந்து குட்டி ரோஸ் மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து 2 லீஃபாக இருக்கும். இந்த பிளான்ட்டை வளர்க்குறது மெயின்டைன் பண்ணுறது ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸி. ஒரு தடவை வீட்டு பக்கத்தில் இருக்க நர்சரிக்கு போயிருக்கும் போது ஒரு பெரிய பாட்டில் இந்த செடியை பார்த்தேன். அந்த பெரிய பாட்டில் இந்த க்ரீப்பர் பிளான்ட்டை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டோட இந்த செடியோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. நான் விலையை கேட்டதும் வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பாட்டில் இருந்து சின்ன கட்டிங்ஸ் மட்டும் கிடைக்குமான்னு கேட்டேன். அப்புறம் சின்னதாக ஒரு 4-5 கட்டிங்ஸ் கொடுத்தாங்க. அதை வந்து ஒரு பாட்டில் வச்சு அதை தான் வந்து நான் இந்த அளவுக்கு ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளான்ட்டோட பேர் எக்ஸாக்டாக தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நர்சரியில் பார்க்கும்போது இது செமி ஷேடில் இருந்தது. ஆனால் அந்த நர்சரியில் என்ன சொன்னாங்கன்னா, செமி ஷேடை விட டைரக்ட் சன்லைட்டில் வச்சா இது ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து டைரக்ட் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். நல்லா க்ரீனிஷாக நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 சின்ன கட்டிங்ஸாக எடுத்து அதை ஒரு பாட்டில் வச்சு அது மேலே கொஞ்சமாக மண்ணை தூவி விட்டு தண்ணி ஊற்றினா அது வந்து அழகாக வளர்ந்து வந்துடும். நான் இந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்க சின்ன பாட்டிலேருந்து வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இதை எந்த அளவுக்கு ப்ரொபகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொபகேட் பண்ணி என்னோடய கார்டனில் வளர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொர்க்கபூமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.